வணக்கம். இது பன்லங்காவின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு, ஜனாதிபதி வெளியிட்ட தகவல். அரச ஊழியர்களின் சம்பளத்தை நாங்கள் அதிகரித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தின் 3ஆம் வாசிப்பில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரச சேவை செயலிழந்து விட்டதாக சிலர் கூறத் தொடங்கினர். அரசு அதிகாரிகள் பயப்படுகிறார்கள் என்று கூறத் தொடங்கினர். இவை பொய்கள். இந்த பணியில் நல்லெண்ணத்துடன் தலையிட்ட ஒவ்வொரு அதிகாரியையும் நாங்கள் பாதுகாப்போம் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். நாங்கள் ஒரு தளர்வான அதிகாரத்தை வழங்கினோம். இலங்கையில் முதல் முறையாக ஒரு பிரதேச செயலாளருக்கு 500 லட்சம் வரை செலவிட அதிகாரம் வழங்கப்பட்டது. ஒரு மாவட்ட செயலாளருக்கு 1000 லட்சம் வரை செலவிட அதிகாரம் வழங்கப்பட்டது. ஒரு அமைச்சின் செயலாளருக்கு 1000 லட்சம் வரை செலவிட அதிகாரம் வழங்கப்பட்டது. ஏனென்றால் நாங்கள் இந்த அதிகாரிகளை நம்புகிறோம். இந்த பேரழிவிலிருந்து அவர்கள் சட்டவிரோதமாக லாபம் ஈட்டுவார்கள் என்று நாங்கள் நினைக்கவில்லை. நாங்கள் அவர்களை வலுவாக நம்புகிறோம். அரச ஊழியர்களின் சம்பளத்தை நாங்கள் அதிகரித்துள்ளோம். பிரதமர் தலைமையிலான குழு 76,000 பேரை அரச பணியில் இணைக்க முடிவு செய்துள்ளது. அவர்களில் 12,000 பேர் பட்டதாரிகள். நாங்கள் இப்படி முன்னேறிக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த அழிவு ஏற்பட்டது. இது எம்மை பாதிக்கிறது. சிலர் நாங்கள் இயன்றளவு வரி அறவிட்டே இந்த வருமானத்தை ஈட்டியதாக சொன்னார்கள். ஆனால் 2024 இருந்த இந்த வரிகள் குறைக்கப்பட்டுள்ளன. வாகன இறக்குமதியை தவிர 2025 ஆண்டிற்கு வேறு எந்த மேலதிக வரிகளும் அறவிடப்படவில்லை. சர்வதேச நாணய நிதியம் முன்னைய அரசாங்கத்திற்கு 2025 ஆண்டிற்கான வருமான இலக்காக 15.2% வழங்கியிருந்தது. ஏற்கனவே உள்ள வரிகளுக்கு மேலதிகமாக இதை அடைவதற்காக ஏனைய வரிகள் முன்மொழியப்பட்டன. டிஜிட்டல் சேவை வரி மற்றும் சொத்து வரி கடந்த ஏப்ரல் மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்படவிருந்தன. ஆனால் 30% நிர்ணயிக்கப்பட்ட டிஜிட்டல் சேவை வரியை 15% குறைத்தோம் என அவர் மேலும் தெரிவித்தார். விவசாயிகளுக்கான நிவாரண கொடுப்பனவு, அரசாங்கத்தின் அறிவிப்பு. விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணம் வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தின் 3வது வாசிப்பின் போது நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் தெரிவிக்கையில், அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட நெல், தானியங்கள் மற்றும் சோளம் போன்றவற்றிற்கு ஹெக்டேருக்கு 1,50,000 உதவித்தொகை வழங்கப்படும். இந்த நெல் வயல்களை மீண்டும் பயிரிடுவதே எமது எதிர்பார்ப்பு. சுமார் 1,60,000 ஹெக்டேர் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக ஒரு மாதத்திற்கும் குறைவான பயிருக்கு ஹெக்டேருக்கு 40,000 மட்டுமே வழங்கப்படும். இந்த 1,60,000 ஹெக்டேர்களையும் மீண்டும் பயிரிட முடிவு செய்துள்ளோம். அதற்காக விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணத்தை வழங்குவோம். அதோடு இதுபோன்ற ஒரு அனர்த்தத்தில் நாங்கள் பொதுவாக மரக்கறிகளை பற்றி யோசிப்பதில்லை. மரக்கறி விளைச்சலுக்கு ஹெக்டேருக்கு 2 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். இந்த பணம் இன்று முதல் ஒதுக்கப்படும். ஆனால் எங்கள் அமைச்சின் அதிகாரிகள் மீண்டும் பயிரிடுவதில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதே எமது எதிர்பார்ப்பு. ஐயோ கடவுளே என்று கைகளை கன்னத்தில் வைத்துக் கொண்டு நாம் உட்கார்ந்து கொள்ளக்கூடாது. மாறாக இந்த நாடு வீழ்ச்சியடைந்த இடத்திலிருந்து மீண்டும் கட்டியெழுப்ப நடவடிக்கையை எடுக்க வேண்டும். அதற்கு விவசாயம்தான் முக்கிய காரணம். எனவே விவசாயிகள் மீண்டும் பயிர்ச்செய்கையை தொடங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதற்காக அவர்களை தயார்படுத்துமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொள்கிறோம். பேரிடரால் பாதிக்கப்பட்ட கால்நடை வைத்திய அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு கால்நடை வளர்ப்பு பண்ணையையும் மீண்டும் தொடங்க தலா ரூபாய் 2 லட்சம் வழங்க முடிவு செய்துள்ளோம். மேலும் பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகமும், அது சிறியதாக இருந்தாலும் சரி, நடுத்தரமாக இருந்தாலும் சரி, பாரியதாக இருந்தாலும் சரி, தமது வர்த்தக நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்க 2 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். கவலைப்பட்டுக் கொண்டிருப்பதால் எந்த அர்த்தமும் இல்லை. இவற்றை நாம் மீளமைக்க வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அதிகரிக்கும் பலி எண்ணிக்கை, 50,000 கொடுப்பனவு, கரம் கொடுக்கும் அனுர அரசு. இலங்கையில் சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண்சரிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 607 அதிகரித்துள்ளது. குறித்த விடயம் நேற்று மாலை அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 214 பேர் காணாமல் போயுள்ளனர். இதேவேளை 4,164 வீடுகள் முழுமையாகவும்
67,505 வீடுகள் பகுதியளவும் சேதமடைந்துள்ளன. சீரற்ற காலநிலையால் 5,86,000 குடும்பங்களைச் சேர்ந்த 20,82,195 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். உணவு, மருத்துவ உதவி மற்றும் தற்காலிக தங்குமிடம் வழங்க அவசரகால மீட்புக் குழுக்கள் 24 மணி நேரமும் செயற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வீடுகளையும் வாழ்வாதாரத்தையும் இழந்த குடும்பங்களுக்கு 1 மாதத்திற்குரிய கொடுப்பனவாக 2 உறுப்பினர்களை கொண்ட குடும்பங்களுக்கு ரூபாய் 25,000 வரையிலும், 2க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட குடும்பங்களுக்கு 50,000 ரூபாய் வரையிலும் 3 மாதங்களுக்கு வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். மண் சரிவில் சிக்கி 3 நாட்களின் பின் மண்ணுக்குள் இருந்து உயிரோடு வந்த குடும்பம். டிட்வா புயல் தாக்கத்தினால் பசறை மலைச்சரிவில் சிக்கிய குடும்பத்தினர் 3 நாட்களுக்கு பின் உயிரோடு மீட்கப்பட்டுள்ளனர். நாட்டில் ஏற்பட்ட காலநிலை மாற்றத்தின் காரணமாக பசறை பகுதியில் கனமழை பொழிந்து பல வீடுகள் மண் சரிவில் மூழ்கியிருந்தது. இந்த நிலையில் குணபால என்பவரது வீடும் புதைந்த நிலையில் குணபால, அவரது மனைவி மற்றும் மகன் ஆகியோர் சமையலறையில் இருந்தனர். வீடு முழுவதும் இடிந்து மண்ணில் புதைந்த போதிலும் சமையலறை பகுதி மட்டும் அதிசயமாக தப்பியது. 3 நாட்கள் மண்ணுக்குள் சிக்கி உயிர் போராட்டத்தில் இருந்த அவர்கள் 3ஆம் நாளில் கனரக இயந்திரங்களின் அதிர்வுகள் மேலிருந்து கேட்டவுடன் குணபால சிறிய ஓட்டையில் கரண்டியால் தட்டி தன் இருப்பை அறிவித்தார். இதனை அவதானித்த ராணுவத்தினர் கனரக இயந்திரங்களின் உதவியுடன் அவர்களை மீட்டுள்ளனர். மீட்கப்பட்ட மூவரையும் மேலதிக சிகிச்சைக்காக ராணுவத்தினர் வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். தாயாருக்கு வீடு கட்ட சேமித்த மில்லியன் ரூபாய் பணத்தை நாட்டுக்கு நன்கொடையாக வழங்கிய இளைஞன். அனர்த்தத்தின் பின்னர் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்திற்காக ஜனாதிபதி விருது பெற்ற வணிக முயற்சியாளர் தனது தாயாருக்கு வீடொன்றை கட்டுவதற்கென சேமித்து வைத்திருந்த 2 மில்லியன் ரூபாய் பணத்தை நிவாரண நிதியத்துக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளார். டிட்வா புயலால் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக இலங்கையில் பலர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காணாமலும் போயுள்ளனர். பெருமளவான உடைமைகள் அழிந்து லட்சக்கணக்கானோர் அனாதரவான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பேரழிவில் சீர்குலைந்து போன நாட்டை மீள கட்டி எழுப்புவதற்காக அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு உள்ளூர் மற்றும் புலம்பெயர் இலங்கையர்கள், நலன் விரும்பிகள் நன்கொடைகள் மற்றும் உதவிகள் செய்கின்றனர். இந்த நிலையில் இலங்கையைச் சேர்ந்த ஜனாதிபதி விருது பெற்ற வணிக முயற்சியாளர் ஒருவர் தாயாருக்கு வீடொன்றை கட்டுவதற்காக சேமித்து வைத்திருந்த 2 மில்லியன் ரூபாய் பணத்தை நிவாரண நிதியத்திற்கு நன்கொடையாக வழங்கியுள்ளமை பேசுபொருளாகியுள்ளது. அரசு சேவை அல்லாத பட்டதாரிகளை விரைவில் ஆசிரியர் சேவையில் இணைக்க நடவடிக்கை. அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை ஆசிரியர்களாக நியமிப்பதற்கு தடையாக இருந்த வயதெல்லை உள்ளிட்ட விடயங்களுக்கு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதன் பிரகாரம் அரசு சேவை மற்றும் அரசு சேவை அல்லாத பட்டதாரிகளை விரைவில் ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையில் சந்தனசூரிய ஆராய்ச்சி எம்பி எழுப்பிய கேள்வியொன்றிற்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை கூறியுள்ளார். நாட்டில் தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் இணைக்கப்பட்டுள்ள அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை ஆசிரியர்களாக நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் அதற்கு எதிராக ஒரு தரப்பினர் நீதிமன்றம் சென்றதால் அந்த நடவடிக்கையை இடைநிறுத்தி இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பு, அரசு சேவை ஆணைக்குழு மற்றும் அரசாங்கம் இது தொடர்பில் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ள நீதிமன்றத்துக்கு தமது நிலைப்பாட்டை தெரிவித்திருந்தோம். அதன் பிரகாரம் தற்போது நீதிமன்ற வழக்கு கடந்த மாதம் 20ஆம் தேதி முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது. உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள வழக்கு தீர்ப்பின்படி அரசு சேவையில் உள்ள மற்றும் இல்லாத பட்டதாரிகளையும் பரீட்சையை மேற்கொண்டு வயதெல்லையை நிர்ணயம் செய்து தனித்தனியாக பரீட்சைகள் நடத்தி நிலவும் வெற்றிடங்களுக்கு ஆசிரியர் சேவையில் 3ஆம் தரத்தில் இணைத்துக் கொள்வதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதன் பிரகாரம் எதிர்காலத்தில் வயதெல்லையை திருத்தம் செய்து பரீட்சையை நடாத்தி ஆசிரியர் சேவையில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு பட்டதாரிகளை இணைத்துக் கொள்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார். யாழில் சைக்கிள்களை திருடிய 4 பேர் கைது. யாழ்ப்பாணத்தில் சைக்கிள்களை திருடி வந்த கும்பலைச் சேர்ந்த 4 போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
யாழ் நகர்ப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சைக்கிள்கள் காணாமல் போனமை தொடர்பில் யாழ்ப்பாண போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கமைய விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மேலும் 3 கைது செய்துள்ளதுடன் அவர்களிடமிருந்து 12 சைக்கிள்களை மீட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள 4 யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கட்பெட்டியில் 63 கிலோ ஐஸ், 14 கிலோ ஹெரோயினை கைப்பற்றியது இலங்கை கடற்படை. கட்பெட்டி கடற்கரையில் சந்தேகத்திற்கிடமான படகொன்றிலிருந்து 63 கிலோகிராம் 718 கிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் 14 கிலோகிராம் 802 கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. வெள்ளிக்கிழமை இரவு கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே குறித்த போதைப் பொருள் தொகை கைப்பற்றப்பட்டுள்ளது. குறித்த போதைப் பொருள் தொகை மேலதிக விசாரணைக்காக போலீஸ் போதைப்பொருள் பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் தொகையை கொண்டு சென்ற படகின் உரிமையாளர் கட்பெட்டியைச் சேர்ந்தவர் என்றும் அவரை கைது செய்ய போலீஸ்